சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர விளக்கு சீசன், மண்டல பூஜை சீசன் ஆரம்பமாயிருச்சு. இதுக்காக நவம்பர் 15ஆம் தேதி சாயங்காலம் கோயிலோட நடை திறந்தாச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்ட்டு ஏகப்பட்ட மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் 48 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர் கிளம்பிட்டாங்க. கோயில் நடை திறந்த இந்த 5 நாள்லேயே 4 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசிச்சிருக்காங்க. ஆன்லைனில் புக் பண்ணுற பக்தர்கள் 70,000 பேருக்கும், நேரடியாக ஆதார் கார்டோடு வர்ற பக்தர்கள் 10,000 பேருக்கு மட்டுமே அனுமதி தராங்க. அதாவது ஒரு நாளைக்கு 80,000 பேர் மட்டுமே ஐயப்பனை தரிசிக்க முடியும். பக்தர்கள் சிரமமின்றி ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக ஏகப்பட்ட போலீஸ்காரங்களை பணியில் அமர்த்தியிருக்காங்க, அதுவும் சுழற்சி முறையில். இந்த சீசனில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ரொம்ப சுலபமாக ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக ஒரு புதிய முறையை அமல்படுத்தியிருக்காங்க கோயில் நிர்வாகம். அதாவது பெரியவர்களும் முதியவர்களும், உடல்நிலை சரியில்லாதவர்கள், குழந்தைகளும் 18ஆம் படி ஏறினதுக்கப்புறம் இரும்பு பாலம் வழியாக போய் சுற்றிட்டு போய் ஐயப்பனை தரிசிக்காமல் நேரடியாக போய் ஐயப்பனை தரிசிக்கலாம். இதனால் முதியவர்களும் குழந்தைகளும் சிரமமின்றி ஐயப்பனை தரிசிச்சுட்டு வராங்க.